பொறுமையை பற்றிய ஹதீஸ் துவா. ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் தனது நாவை கட்டுப்படுத்தி வைக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவரது குறைகளை மறைத்து விடுவான். யார் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கின்றார்களோ கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அவரை தன்னுடைய வேதனை விட்டு காப்பாற்றுவான். யார் தனது பாவங்களின் மீது கவலைப்பட்டு அல்லாஹு தஆலாவிடம் மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வேண்டுதலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முஅ்மின்களின் காரியங்கள் ஆச்சரியமாக உள்ளது. அவரது அனைத்து செயல்களும் அவருக்கு சிறப்பை தருபவைகளாக இருக்கின்றன. முஅ்மின்களைத் தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சிக்குரிய காரியம் நடந்தால் தன் இரட்சகனுக்கு நன்றி செலுத்துகின்றார். அந்த நன்றி செலுத்துதல் அவருக்கு நன்மைக்கு காரணமாக ஆகிவிடும். அதாவது அதில் அவருக்கு கூலி இருக்கிறது. ஏதேனும் துன்பம் அவருக்கு ஏற்பட்டால் பொறுமையாக இருக்கிறார். அவர் பொறுமையாக இருப்பதும் அவருக்கு நன்மைக்கு காரணமாக இருக்கும். அதாவது அதிலும் அவருக்கு கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். ஹஸ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யா அல்லாஹ், எனது உடம்பின் வெளித்தோற்றத்தை அழகாக்கினாய், எனவே எனது குணங்களையும் அழகாக்குவாயாக என்று துவா செய்பவர்களாக இருந்தார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒரு முஸ்லீமின் குறைகளை மன்னித்து விடுகின்றார்களோ கியாமத்துடைய நாளில் அவரது குறைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கிறார்கள். இதை போன்ற சிறப்பான சிறிய ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் பிளேலிஸ்டில் சென்று ஒவ்வொரு பயான்களையும் கவனமாக பார்த்து பயனடையுங்கள். தங்களுக்கு ஏதாவது தலைப்பில் பயான் தேவை என்றால் கீழே கமெண்டில் கூறுங்கள். லைக் செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.